அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எல்லா உயிரையும் கலந்து எல்லா உணர்வையும் வழி நடத்தி அவர்களை தாய் தந்தை போல இருந்து நம்மளை இந்த உலகில் தாய் தந்தையாக நம்மளை உருவாக்கி ஆண்டவன் இறைவன் மனித ரூபத்தில் தாய் தந்தை உருவாக்கி அதன் மூலமாக நம்மளுக்கு வெளிப்படுத்தி இறைவன் நம்மளை வழி நடத்தி கொண்டு இருக்கார். நம்ம உள்ளே தாய் தந்தையாகவும் உள்ளே இருக்கார், புறத்தில் தாய் தந்தையாக நம்ம தாய் தந்தை ரூபத்தில் இருக்கார். காணமுடமெல்லாம் இறைவன் தாய் தந்தை ரூபத்தில் இருந்து நம்மளை வழி நடத்தார். இந்த உடல்லையும் அவர் கண்ணாகவும் கருத்தாகவும் இருக்கார், உயிராகவும் ஒளியாகவும் ஒளிஞ்சு இருக்கு நம்மளை வழி நடத்தார். அவருடைய பெருமையை சொல்லப்போனால், அவருடைய அருளை சொல்லப்போனால் சொல்லி மாறாது. எல்லா நன்மையும் அவரே செய்து கொண்டிருக்கார். நாம் வரும் இந்த பிறவி கடனை தீர்ப்பதற்கு அவருடைய தொண்டு செஞ்சுருக்கணும். அவருடைய நல்ல காரியம் அவர் தான் செய்கிறார். நம்ம அவருடைய பிறவி கடன் தீர்ப்பதுக்கு நாம் அந்த தொண்டுக்கு துணையாக ஒரு கருவியாக இருக்கும். அது கருவியாக இருக்கும், நம்மளோட செய்கிறது. நம்ம ஒரு பிறவி கடன் தீர்ப்பதுக்கு நம்ம பணியாளர் ஒரு தொண்டனாக இருக்கும். எல்லா நன்மையும் இறைவன் தான் நடத்துகிறாரு. ஆனால் புறத்தில் நாம தான் செய்கிற போல தோற்றம் தெரியும், அது நாம கிடையாது. அந்த அந்த இறைவனுடைய தொண்டு செய்யும் போது இந்த பிறவி பிணி விலகிடும். பிறவி பிணின்றது எதுனா நோவும் சாவும் தான் பிணி. ஒரு மனுஷன் நோவு வந்தாவே பிணி இருக்குன்னு அர்த்தம். இறந்து போனாவே அவன் பிணி தான், பிணியால் தான் இறந்து போகிறான். நோவும் சாவும் நம்ம பிணி. இந்த பிறவி கடன் தீர்க்கனா ஃபஸ்ட்டு நோவாக வரும், வயோதிகம் வரும், நோவும் வரும், உயிர் பிரியும். அப்போது இந்த இறை சிந்தனையே எப்போதும் செயலும் சிந்தனையும் இருந்தால் அவன் நோவு வராது, சாவும் வராது. இது சத்தியம். இது இறைவனே இந்த ஊழ்வகைகளை உட்கொண்டு இந்த பிறவி பிணியை நீக்கலாம். ஒன்று அன்பாலும் மாற்ற முடியும், ஒன்று தொண்டின் மூலமாக மாற்ற முடியும். ரெண்டு வகையில் இறைவனுடைய அருளை பெற்றுடலாம். இறை சிந்தனையோடு இருந்தால் இந்த உடல் பிணி நீங்கிடும். ஊன்பிணி, உயிர் பிணி, ஊன்பிணி ரெண்டும் நீங்கிடும். உயிர் பிணி, உடல் பிணி ரெண்டு பிணி நம்மளுக்கு. உடல் பிணி உடல் பிணி தர்மத்தின் மூலமாக நோக்கலாம், உயிர் பிணி சத்தியத்தின் மூலமாக நோக்கலாம். இது ரெண்டும் நம்மளுக்கு இறைவன் நம்ம வழி, அது இயற்கை நீதி. இந்த இயற்கையே நம்மளுக்கு எல்லா அறிவும் கொடுத்து எல்லாத்தையும் வழி நடத்துது. நம்ம பேசணும், நம்ம கூட பேசலை, இறைவன் நம்மளோட உள்ளே இருந்து அவர் பேச வைக்கிறார். நம்ம ஒரு கருவியாக இருக்கும். அதனால இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவருடைய பெருங்கருணை என்ன, அவர் எப்படி பார்க்கலான்னா, புறத்தை ஜோதி வடிவமாக பார்க்கலாம், ஒரு தத்துவ பொருளை ஜோதி வடிவம் பார்க்கலாம். ஆனால் சூட்சம் பொருள், உயிர் பொருள்னா எல்லா உயிரிலையும் இறைவனை பார்க்கலாம். யாரும் உயிர்களை மதிக்கிறாங்களோ, உயிர்கள் நேசிக்கிறாங்களோ, உயிருக்கு உபகாரம் பண்ணுறாங்களோ, அவங்களாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பிடிச்சா போல. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இல்லை, உயிர் தான். எல்லா உயிரும் இறைவனாக இருக்கா, இறைவன் தான் அவர் ஜோதி வடிவமாக இருக்கா. புறத்தில் ஜோதி வடிவமாக ஒரு புறப்பொருள் சாட்சி தான். அகத்தில் எல்லா உயிரில் கலந்துருக்கார். அவர் தான் ஊனாவும் உயிராகவும் கலந்துருக்காரு. ஜடமாகவும் அவர் தான் இருக்கார், எல்லாத்துலேயும் அவர் தான் இருக்கார். இது மேலோட்ட சொல்ல போனால் செவிக்கு செய்தி போல் இருக்கும். உள்ளே போனால் அது உயிரிலையும் ஒளியிலும் தோட்டுதுன்னா நம்ம உடனே அந்த நினைக்கும் போதே இந்த உடலுடைய உணர்வுகள்லாம் மாற்றம் ஏற்படும். செய்தியை கேட்டால் ஒரு செய்தியாக எடுத்துன்னு போகலாம். அதை உள்ள நெகிழ்ந்து உணர போனா இந்த உடல் இருக்க இந்த பிறவியில் அந்த செய்தியை கேட்கும் போது, அந்த நினைவு கேட்கும் போதே உடலில் இருக்க உணர்வுகள்லாம் மாற்றம் உண்டாகும். அந்த மாற்றத்தை தொடர்ந்து யாருக்கும் செய்யலாம். இந்த உடல் பிணி அகண்டினே இருக்கும். நல்லது நினைக்கிறோம், நல்லது செய்யறோம், இந்த இடத்துல இறை அருள் பெறுகிறோம். ஆனால் வெளியே போனதுக்கு அப்புறம் சில தவறான உணர்வுகள், தவறான சிந்தைகள் மூலமா பல தவறான காரியங்கள் செய்யறோம். அப்போ அந்த உணர்வுக்கு நம்ம இடம் கொடுக்கறதுனால தான் அப்படி செய்யறோம். நம்ம உருவாக்க காரணம் நம்ம உலகிலோட விருப்பத்துக்கு நம்ம விருப்பத்து மாதிரி வாழறோம். உலகில் விருப்பம் போல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். செமையாக உள்ள அருளாளர்கள், வைராகமாக இருக்கவங்க எந்த உலகிலுடைய இச்சைக்கு அழக மாட்டாங்க. எப்போதும் அவர்கள் இந்த உலகம் நிலையானதெல்லாம் தெரியும். இந்த பிறவியே எதுவும் நிலையானது கிடையாது. ஆனால் அந்த மனசில் வச்சுருந்தா இந்த பிறவி நோவும் ஆரோக்கியமாகவும் அன்பாக எல்லா உயிரிலும் வாழதுன்னா இந்த ரொம்ப ஆனந்தமாக இருப்பாங்க. நம்ம மனசை தடுமாறுறதால, இச்சையில் இருக்கிறதால அப்பப்போ மனம் தடுமாறுறோம், அப்பப்போ நம்ம போய் மாறுறோம். இது வெளியில் இவங்கன்னு சொல்ல, அவங்க இவங்கன்னு சொல்லி காரணம் சொல்லலாம். அதெல்லாம் நம்முடைய நிலையான பிடிமானம் இல்லை, நிலையான ஒரு உறுதித்தன்மை இல்லை. நம்ம உறுதித்தன்மை இல்லைன்னு நம்ம நேசிக்கிறதால அவங்களால மாறிச்சு இவங்களால மாறிச்சாலும் சொல்ல முடியாது. எல்லா நன்மைக்கும் தீமைக்கும் நாமே காரணம் என்று பொறுப்பேற்றுப்பாங்க. யார் தனி மனிதன் தன் உணர்வுக்கு பொறுப்பேற்றுக்கிறானோ அவனுடைய எல்லாம் உணர தொடங்கிடுவான். பொறுப்பேற்றுலாம் உணர தொடங்க முடியாது. அதனால் எல்லாம்
நன்மைக்கு தீமைக்கு நாமே பொறுப்பை ஏற்றுக்கணும். பொறுப்பேற்றவங்க யாரையும் சாட மாட்டாங்க, யாரும் புற சொல்ல மாட்டாங்க, விமர்சிக்க மாட்டாங்க. உத்தமர் எப்பவுமே சொல்ல மாட்டாங்க. தன்னை ஜீர்ணிக்க தன்மை தெரியாது. வயிற்றை ஜீர்ணிக்கணும், உச்சியில் ஜீர்ணிக்க தெரியாது. வயிற்றில் உணவு ஜீர்ணிக்கணும், அது உச்சியில் ஜீர்ணிக்கும் போது தான் அந்த வார்த்தையை ஜீர்ணிக்கணும். அப்படின்னா உண்டது கண்டது தொண்டது அப்படியே கக்கரா போல இருக்கும். மாற்ற தெரியும், தன்னை மாற்றிக்க தெரியும். எல்லா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்க. எப்படி நம்ம ரோட்டில் பயணம் பண்ணும்போது மேடு பள்ளம் வரதான் செய்யும், எப்படி வளைஞ்சி போயிட்டே இருக்கணும். அந்த பயணத்தில் போகிறோம், அந்த இடத்துல விமர்சனம் பண்ண தேவையில்லை. ரோடு பள்ளம் குழி தான் இருக்க செய்யும். அது ஒரு பயணத்தில் போது இது நல்லா இருக்கும், போட்டால் ரோடு போட்டால் நல்லா இருக்குமே, ரோடு சரி சேர்ந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு போயிட்டே இருக்கும். அங்கே திட்டின்னு போக முடியுமா? ரோடு பள்ளம் குழி குண்டிச்சுன்னா திட்டினா அந்த திட்டு நம்மளே சார்ந்துடும். நம்ம புறத்தை சொல்ல அந்த தீமை நம்மளே சார்ந்துடும். யாரை புறத்தை சொல்கிறோமோ அந்த புறம்லாம் நம்மகிட்டே இருக்குன்னு அர்த்தம். யாரை குற்றவாளி சொல்கிறோமோ, யாரை நம்ம உணர வைக்கிறோமோ தானே உணர வைக்க வேண்டிய வாக்கியம் தான். இல்லாமையினால்தான் அந்த பொருள் வந்து தேவைப்படுது என்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்து சில பேர் ஆசைப்படுவாங்க. இப்போ ஒரு வீடோ, ஒரு மற்ற விஷயங்கள், ஒரு மனையோ, மற்ற ஒரு பொருளை வந்து இல்லாமையினால விரும்புறவங்க இருக்காங்க. அதை நம்ம வந்து அவங்க அதாவது அது நமக்கு அந்த பொருள் இப்போ நமக்கு எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லை வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், சொந்த வீடு விரும்புவேன், அது தவறா? இது உலகில் பார்க்கும்போது எதுவுமே தவறு இல்லைன்னு சொல்லுவோம். நியாயப்படுத்தின்னு போயின்னே இருக்கலாம். உலகில் எல்லாமே நியாயப்படுத்தலாம். அதுதான் உலகில் தர்மன்றது. சத்தியத்துக்கு ஒரு இது இருக்குது. அது அவங்கெல்லாம் அதை பற்றி நினைக்க மாட்டாங்க. இது பண்ணணும், அதை பற்றி எதுவும் பெருசாக குறைய நினைக்க மாட்டாங்க. குறைன்றது நம்ம விலங்கெல்லாம் எல்லாம் குறைய தெரியுங்க. விலகிச்சுனா எதுவும் குறை கிடையாது. அப்போ விலங்காததுக்கு எல்லாமே குறை இருக்கும், எப்பவுமே தேவை இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்புறம் பார்த்தா விலங்கினா ஐயோ இதெல்லாம் கிடையாதுன்னுவோம். இந்த உலகமே நம்மளை விலங்க வைக்க இதை உண்மையை உணர்த்த தான் பிறவி எடுத்துருக்கும். உண்மை உணர்ந்தா எதுவுமே வேணாண்டும். உண்மை உணர்ந்துக்கணும், அது இது தேவை. எல்லாருக்கும் அது இருக்கும். ஞானிகள் கூட இருக்குமா, நம்மள சாதாரண மனிதர் இருக்கிறார். ஞானிகளுக்கே அந்த இது வந்து எவ்வளோ பெரிய ஞானிகளே பல காலம் பெருமான் சொல்லுவார். ஞானிகளே பல நாள் யோகம், தவம், விருத்தம், ஜபம் எல்லாம் கண்டு கடவுள் என்னவென்று தெரிஞ்சு கொள்ளலை. மாண்டவர் கண்டீர், கற்றவரும் கல்லாதவரும் மாண்டு போனவரும் காண்றார். இது ரொம்ப சின்ன விஷயத்த பெருசாக செய்யுது. அதுபோல் அன்புன்றது என்னவென்று தெரியாத காரணம் செய்கிற சாதனைங்க தான். சாதனையே கிடையாது. இறைவனை பிடிக்க எந்த சாதனையும் தேவையில்லை, எந்த இதுவும் தேவையில்லை. உணர்றதுக்கு சாதனை தேவையில்லை. உணர்றது வருவதற்கு பல ஊழ் இருக்குதால அந்த ஊழை ஒழிக்கிறதுக்கு பல சாதனை செய்யும். இறைவன் அடையிறது சாதனை தேவையில்லை. அதனால பெருமாள் வந்து சன்மார்க்கு சாதனை வேணும்னு கேட்பாங்க. சில சன்மார்க்கு எந்த சாதனம் தேவையில்லை. அதனால இது ரொம்ப எளிய முறை. உணர்ந்துட்டா எதுவுமே தேவையில்லை. உணர்னா பல சாதனை செய்யும். உணர்ந்து தேவையே கிடையாதுங்க. உணராதும் தேவை நிறைய. உணரலைன்னா தேவை நிறைய இருக்கும். உணர்ந்துட்டா தேவை கிடையாது. அன்றாட தேவை கூட எல்லாமே இறைவன் குறித்து போயிட்டே இருப்பாருங்க. நம்ம உணர்ற அந்த பொருள் உணரல, ஆனால் நம்ம ஆசைப்படுறோம் எல்லாத்தையும். இறைன்னு தனித்து கிடையாது. இறைதான் எல்லாம் நீக்கமான நிறைஞ்சிருக்கேன். இறைன்னு தனித்து எந்த ஒரு எப்பேற்பட்ட கோடீஸ்வரன் கூட ஒரு காலத்தில் வயசாகி கஷ்டப்பட்டு லாஸ்ட்டில் ஒரு மாதிரியே தான் போயிடுறாங்க. யார் உலகத்தில் நல்லா நிறைஞ்சு வாழ்ந்து எல்லாமே பெரிய பெரிய கோடீஸ்வரன் கூட எவ்வளோ கொடி கூட வச்சுருந்தா கூட கடைசி காலத்தில் அவனுக்கு வயதுக்கு வந்து நோய்வாய்ப்பட்டு மாண்டு போயிறாங்க. அதெல்லாம் காப்பாற்றுறது, பொருள் எவ்வளோ சம்பாரிச்சாலும் காப்பாற்றுறது. அன்பு சம்பாதிக்க தான் அன்பு தான் சம்பாதிக்கணும். அன்பு எப்படி சம்பாதிக்கணும் தெரியல. அன்பு எப்படி சம்பாதிக்கணும், தன்னை போல நினைச்சாவே போதும். எந்த உயிருக்கும் அன்பு தன்னால் மனதளவில் நினைச்சா போதும். எல்லா உயிரும் தன் உயிரை நினைச்சா போதும். ஆனால் உலகில் மீது ஆசை வந்தால் பொருள் தேவைப்படும். உலகில் மீது அன்பு வந்தால் பொருள் தேவைப்படாது. உலகில் மீது மொத்தத்தை போட்டி போட்டுக்கிறேன்ல, அவரை போல் நான் வாழணும், அவரை போல் நான் வச்சுக்கணும். இது போட்டி தான் நம்மளை வந்து தவறான வழியில் போட்டி போட்டு நம்ம ஒருத்தனை பார்த்து கேட்டு போகிறோம். ஆனால் தான் உத்தம வந்து இவங்கள பார்க்க மாட்டான். இறைவன் மற்ற யாரையும் பார்க்க மாட்டான், தன்னையே பார்த்துப்போம். அதனால நம்ம தன்னை உணர்றதுக்கு நல்ல ஆன்மீக பழைய காலத்தில் வந்து ஆன்மீக குருக்கள் இருந்தாங்க. ஆன்மீகத்தை பற்றி ஆன்மீகம் எனக்கு கடவுள்னா இயற்கை உணர்வு வைப்பாங்க. இப்போ அதை இப்போ வந்து நம்ம வந்து உலகத்தோடு அது வந்து ஒரு செல்வ சிறப்போடு இருந்தால் அதை வச்சுக்கினா தான் ஏற்றுப்பாங்க. தனியாக சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க.
இப்போ நம்ம நிறைய நம்ம மனம் வந்து மலமாயிடுச்சு. மனம் வந்து உலகில் கலந்து பொருளோடு இருந்தால் தான் நல்லது, பொருளோடு சொன்னால் நல்லவன், பொருள் இல்லை சொன்னால் கெட்டவன், அப்படி ஒரு நம்ம மனசுக்கு மாற்றிட்டோம். ஆனால் கடைசியாக ஒரு அறிவுரை இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த இளைஞர் சமுதாயம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோனில் அடிமையாகி, அதாவது இந்த கேமு, அதாவது இந்த தவறான காரியங்கள், அதுக்குள்ளே நல்ல விஷயங்கள் இருக்குது, கெட்ட விஷயங்கள் இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டு ஒரு அடிமை மாதிரி ஆயிடுறாங்க. இந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, அதுக்குள்ளே இப்போ வந்து போனீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த எதிர்மறையானது என்னன்னு தெரிஞ்சுக்காமையே அங்கே இருக்கிற அந்த பளபளப்பை பார்த்து இவங்க உள்ளே போயிடுறாங்க. அப்புறம் பல பிரச்சனைகளை மாட்டிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வண்ணாரப்பேட்டை பகுதியில் நான் ஒரு நாள் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் ஒரே இடத்துல உட்காந்து ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க பசங்க. அதாவது படிக்கக்கூடிய பசங்களும், அதாவது விலக்கி கொளுத்தி படித்த பசங்க இப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மொபைலை பார்த்துட்டே இருக்காங்க. பக்கத்தில் வண்டி வருதா, யார் போகிறா, யார் என்ன வரா, இவங்க என்ன பண்ணணும், அதுல அவங்க விழிப்படுறதுக்கு என்னையா இந்த இளைஞர் சமயம் இப்படி சீரழிஞ்சு போகுது, மொபைல்னால சீரழிஞ்சு போகுது. திரும்ப ஒரு மாற்றம் வரும். இப்போ ஒரு எல்லாமே அந்த இன்க்ளூட் என்ன கூட சேர்த்து கூட சொல்லலாம். நான் கூட சில டைம் மொபைலில் ஒன்று எடுத்து போயிட்டு அப்புறம் அப்படியே உள்ளே போயிடுவோம். அப்புறம் போய் வெளியே வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் வெளில வந்து ரொம்ப வருத்தப்படுவேன். சரி, நேரத்தை ஒரு வீணாக்கிட்டுமே வருத்தப்பட்டு இனிமேல் தேவையில்லாத பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பேன். நம்ம தேவைக்கு தான் போயிருப்போம், திடீர்னு வேற ஒன்று வந்துடும். அது வேற யாரும் இல்லை, நம்மளோட மனசனுடைய பிரதிநிதி தான் அது. செல்லு தனிப்பட்ட கருவி கிடையாது, மனசனுடைய காட்சி தான் அது. மனசு காட்சி நம்ம உள்ளே இருந்து தான் வெளில வருது. உள்ளே என்ன வச்சுருக்கோம் அதுதான் வெளில வருது. இல்லை அவன் எவ்வளோ போட்டால் நான் பார்க்குறேன்னு கிடையாது. என்னுடைய மனத்தினுடைய உணர்வு தான் அது வெளிப்பாடு. நான் என்ன உணர்வுல அது காட்சி தெரியும். அது ஏதோ தனியாக நம்மளுக்கு பார்க்கல இல்லை, நம்ம உணர்வு தான் அது வெளிப்பாடு. அப்போது நம்ம எப்பவுமே தன்னை ஒத்துக்க மாட்டோம், மற்ற மேலே போட்டுடும். அதுபோல் செல்லு ஒரு கருவி தான். அது அடிமைன்னா நம்ம அந்த நேரத்தில் பசங்க உழைக்கலாம், படிக்கலாம், பெற்றோரை பார்க்கலாம். ஏதாவது அதாவது இந்த காலகட்டத்தில் இன்னொரு காலகட்டம் பார்த்தீங்கன்னா அந்த வயசில் படித்து வேலை செய்வாங்க, அப்படியாப்பட்டது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரமும் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த நேரத்துலையும் அந்த அதாவது விளையாடலாம், உடற்பயிற்சி செய்யலாம், பல விஷயங்கள் இருக்கும். அந்த கேம் அப்படின்ற ஒரு இதுக்கும் அப்புறம் தவறான காரியங்கள் உட்காந்துட்டு கும்பலாக உட்காந்துட்டு பக்கத்தில் ட்ரெயின் வந்தால் கூட உணர்வு இல்லாத அளவுக்கு அதில் அதிகப்பட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லையா? அது ஒன்று அவங்களுக்கு உணர்வு பிடிச்ச உணர்வு நல்ல தெளிவாக அடைஞ்சிடுவாங்க. ஏன்னா இது ஒரு ஷார்ட் பீரியட் ஒரு 10 ஆண்டு காலம் நம்ம இதில் முழுகிட்டோம். திரும்ப அது வெளில வந்துடும். அதால் வருத்தம் நிறைய வரும். அதில் எல்லாமே தப்பு கிடையாது. நல்லது நினைக்கிறவங்க நல்லா பயன்படுத்திக்கிறாங்க, கெட்டது நினைக்கிற இந்த உடல் அற்புதமான உடல். அதேமாதிரி செல்லும் ஒரு அற்புதமான தீமை சொல்கிற பெரிய அற்புதமானது இருக்குது. எவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்குது. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட செய்ய சின்னதாக ஒரே நிமிஷத்தில் விஷயத்தை கொண்டு எவ்வளோ பெரிய சுலபமாக்குது. அதை யூஸ் பண்ண தெரியல. எப்படி நம்ம உடலை சரியாக பயன்படுத்திக்கலையோ அதே போல் தான் அதுவும். நான் வேறு அது வேறு இல்லை, நானும் அதுவும் ஒன்று தான். அது கருவியாக இருக்குது, நான் சூட்சமாக இருக்கேன், ஒரு ஜீவனாக இருக்கேன், அதுவும் ஜீவன் தான். அதனால தான் இது நம்மளுடைய சக்தி வாங்கி நம்மளுக்கு அது உணர்த்துது. நம்மளை அற்புதமான கருவி. அதை விழிப்பாக பயன்படுத்திக்கணும். அற்புதமான உலகமே அற்புதம் தாங்க ஐயா. எதுவுமே உலகத்தை தீங்கே கிடையாது. நம்ம பயன்படுத்துறது எல்லாரும் தீங்க மாட்டிக்கிறோம். மாறிடுவாங்க. நம்ம எதுவும் அந்த பாதிப்பே விழிப்புணர்வு உண்டாக்கணும். இப்போ நானே உள்ளே போயிட்டு ஒரு நிமிஷம் பார்க்க வேண்டிய விஷயத்த 5 நிமிஷம் எடுத்துறேன், 10 நிமிஷம் எடுத்துறேன் வச்சுக்கோ. ஆமாம், ஒரு குழப்பத்துக்கு அப்புறம் தெளிவு ஏற்படும். ஒரு குழப்பத்துக்கு அப்புறம் தெளிவு ஏற்படும்ல. ஒரு துன்பத்துக்கு அப்புறம் ஒரு நல்லது. எல்லாமே நன்மை தீமை மாறி மாறி வரும்போது இன்னைக்கு துன்பமாக இருக்கும், நன்மை தெரியும். இன்னைக்கு இன்பமாக இருக்கும், நாளைக்கு துன்பமாக வரும். அது ஒரு சூழ்ச்சி தான், அது மாறிடும். அதுக்காக ஒரு சொல்லலாம், மாற்றலாம், அதுக்காக நேரத்தை சரி பண்ணி ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கலாம். பல இது சொல்லி தான் இருக்காங்க, நல்ல நனைஞ்சு தான் கிடக்குது. அதை எடுத்துக்கிறது ஒரு காலம் அதை பாதிச்சா தான் அதை எடுத்துக்க முடியும். பாதிக்கலாம் அதை போயினே இருப்பாங்க. அது மேலே பாதிப்பு வரும், அது கண்டிப்பாக அது பாதிப்பு வரும். அந்த பாதிப்பில் மாற்றம் உண்டாகும். எப்பயுமே அப்படியே போயிட மாட்டாங்க, மாறிடும். ஒரு திரும்ப அடிப்படுத்தி திரும்ப காயப்படுத்தி அப்புறம் போகலாம், தீயை சுடுறோம், திரும்ப சூடுன்னு திரும்ப விளைகிறேன்ல, அது போல் தான் ஒரு கருவி தான். மாறிடும். அப்படி நமக்கு தெரியும், ஆனால் மாறிடுவாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆழ்ந்தது. நானே அப்படி தானே, ஒன்று சொன்னால் எடுத்துக்க மாட்டோம். அதில் அடிப்பட்டு தான் அவங்க தப்பு இது மாற்றிக்கிறதில்ல. அப்போ எல்லாமே நன்மை, தீமைக்கு பிறகு நன்மை உண்டாகும். எதுவுமே இயற்கை நீதி என்னன்னா, நன்மை தனியாக தெரியாது, தீமை தெரியாது. நம்மளோட உணர்வுக்கு நம்மளை நல்லவனாக்க தான் தீமையை கொடுக்குது. நம்மளை தெளிவு உண்டாக்குறது தீமையே வருது.
தீமைன்றது தனித்து கிடையாது, தன்னுடைய கழிவு. நம்மளோட உடல்ல இருந்து போகிற ஒரு கழிவு எப்படி நாத்தம் வருதோ அதுபோல் மனத்தினுடைய விளைவு தான் ஒரு துன்பம். அந்த துன்பம் ஒரு கழிவு தான். அந்த துன்பத்திற்கு நன்மை விட்டோம் அந்த உணர்வு வரதான் மிக கடினமா இருக்கு. அந்த உணர்வு அந்த ஒரு நிமிடம் வந்தாலும் வந்துருங்க. ஆனா அந்த சூழ்நிலைகள் என்ன பண்ண உணர்வை மாத்திடுது. அது நம்ம வெளியில் பார்க்கறது அப்படி தெரியுது. வெளியில் பார்க்கறதுக்கு இன்னும் சொல்ல போனால் அது மாறிடும். ஏன்னா ஒரு சைக்கிள் வருது, சைக்கிள் வருது, எல்லாமே சைக்கிள் மாறி துன்பம் இன்பம் வரும். அப்புறம் நல்லா கரெக்டாக ஸ்டெடி ஆகிடும். நம்ம எதுவுமே உலகத்தில் இப்படி நினைக்க வேண்டாம், அது மாறிடும். நானே அப்படி தான் அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறோம், ஐயோ அப்படி துன்பத்து பார்த்துட்டு போகக்கூடாது, குழந்தைங்க சூடு வச்சுக்குது, விளக்கில் போகக்கூடாது, சூடு வச்சு நம்ம சூடு வச்சு போகல. அப்போ எல்லாமே அப்படி தான். ஆமாம், அனுபவம் நம்மளும் நீ மாறலைன்னா அனுபவம் மாற்றி விட்டுடும். செவி செல்வல்னா அனுபவத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கும். சொல் பேச்சு கேட்கறதுனா அனுபவத்துக்கு கற்றுக் கொடுப்பாங்க. எவ்வளோ பேரில் இன்னைக்கு சுதாச்சின்னு வந்தால் ஓகே, அதில் முழுட்டா அர்த்த பிறவி எங்கே விடாது. எங்கே நம்மளை முழுமைப்படுத்த வரைக்கும் நம்மளை முழுமைப்படுத்தி இயற்கை நம்மளை முழுமைப்படுத்தினே இருக்குது. அதில் யாரும் தப்ப முடியாது. இந்த ஜென்மம்லாம் அடுத்த ஜென்மம்லாம் எப்படி ஸ்கூலில் ஃபெயிலாக படிக்கிறோம், அதுபோல் தான் எல்லாம் உலகம் இயற்கை நன்மையே தருது. இயற்கை அற்புதமானது. நாம் அதோட துன்பம் நடக்கும் போதெல்லாம் வணங்கினா போதும், துன்பம் விலகிடும். முதல்ல ஈஸியானது வணங்கிட்டா போதும், அந்த துன்பம் விலகிடும். பழைய காலத்து செய்வாங்க, ஒரு சின்ன தவறான செய்தி கூட உடனே வணங்குவாங்க. ஒரு கெட்ட செவி போனாலும் சிவசிவான்னுவாங்க, இல்லை ட்ராமான்னுவாங்க, ஏதோ ஒரு அவங்க பக்தியில் போயிடுவாங்க. அப்போது நல்ல பதிவு மேலே போடும்போது அது தீய பதிவு போயிடும். அதுபோல் நல்லது நடந்து கொண்டே இருக்கும். இயற்கை நம்மளுக்கு துணையாக இருந்து வழி நடத்துது. இயற்கையுடைய நோக்கமே நன்மை செய்கிறது தான். நம்மெல்லாம் அதோடைய ஒரு கருவியாக இருக்கும். இறைவனுடைய கருவி தான், இயற்கையுடைய ஒரு துரு கருவி தான். இது சொல்லிக்கொண்டே போகலாம். இறைவன் தான் எல்லா உயிரிலும் கலந்துருக்கான், எல்லா உயிரும் மாற்றம் வந்து எதுவுமே நிலையானது கிடையாது. எதுவுமே எல்லாமே சிறப்பு, எல்லாம் நல்லது தான். கெட்டது போல தெரியும், ஆனால் நன்மை தான். உணர்னா கெட்டதாக தெரியும், கொஞ்சம் உணர்ந்தா நன்மை தான் தெரியும். ரொம்ப சந்தோஷம். நிறைய சொல்லிங்க. என் பேர் வேணு, வேணடிகன் என்று அழைப்பார்கள். எனக்கு நானே சாமியை நம்ப மாட்டேன். ஒரு காலத்தில் சாட்சி எல்லாத்தையும் சாட்சி கேட்பேன். சாட்சி தான் நம்ப மாட்டேன்னு ஏற்கு தார்ப்பாக பேசுவேன், வாதம் பண்ணுவேன். அப்போ உனக்கு வாதம் சொல்கிறப்ப உனக்கு உண்மையை காட்டுறன்ட்டு சோதனை கொடுத்து படிப்படியாக காமிச்சும் போது அப்போ உச்சநிலை. அப்போ எதுவுமே உலகத்தில் பொய்யே கிடையாது, எல்லாம் சத்தியம் தான், தர்மம் தான். புரியாத வரைக்கும் எல்லாம் கெட்டது சொல்லுவோம். புரிஞ்சுட்டு எல்லாம் சத்தியம் தான், எல்லாம் நன்மை தான். அது எல்லாமே தீமையிலேருந்து நன்மை உண்டாகும், தீமையிலேருந்து நன்மை தேடினே போகும். அப்போ இன்னைக்கு யாரும் இல்லைன்றாலும் மறுநாள் அவங்க எல்லாம் இருக்கணும். நான் ஒரு காலம் இல்லைன்னா இப்போ இருக்குன்ற. அப்போ உணராத போது இல்லைன்னோ, உணர்ந்துட்டா எல்லாம் இருக்கணும். அது ஒரு உணர்றதுக்கு கொஞ்சம் கேப். அதெல்லாம் சோதனை வருது. சோதனை வரும்போது இருப்பை காட்டி கொடுத்துரும். அப்போ நல்லதை தேடுறோம். அப்போது சத்தியம்தான். இது சொல்லிக்கொண்டே மாறலாம். இது நம்மளுக்கு போல பல அடியார்கள் வந்து சொல்லிக்கொண்டே தான் இருக்காங்க. உலகம் முழுவதும் ஞானிகள் வந்து கொண்டே இருக்கும், தோண்டி கொண்டே இருக்கும், உரைச்சி கொண்டே இருப்பாங்க. பெருமான் சொல்ல வாழைய அந்த திருக்கூட்டத்துக்கு யாம் ஒருவன்றால் போல வாழைய அந்த மக்கள் இறைவன் வந்து கொண்டு எல்லாரும் உணர்த்தி கொண்டே இருப்பாங்க. காலத்துக்கு அப்பாறு ஒரு மனிதன் உருவாக்கும். இறைவனே நல்லா நடத்துறாரு. உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயே அவர் தான் நடத்துறாரு. சும்மா ஒரு நம்மளை வெளிப்படுத்துறதுக்கு இது நீங்களும் நானும் ஒரு இந்த இடத்துல ஒரு கருவியாக ஒரு மீடியா தோட்டி, அவ்வளோதான். நன்றி, சந்தோஷம்.